வேகத்துல பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி. அறிவார்ந்த பெருமக்களே, கண்ணுஞ்சடையாமல் கையின் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்நிலத்துண்டோ இணை என்று நம்முடைய தாத்தா உவேசா அவர்களை நம்முடைய தாத்தன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை புகழ்ந்து பாடுகிறார். செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்த நிலத்துண்டோ இணை என்று பாடினான். அவனை நீ அணிதினமும் நினை என்றுதான் அவனுக்காக ஒரு இடம், அவனுக்காக என் தமிழ் தாத்தன் உவே சாமிநாதையருக்காக ஒரு இடம். பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகங்கை சிந்தாமணி மூன்றையும் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். 10 பரிபாடல், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை, இப்படி பல்வேறு தமிழ் இலக்கியங்களை, ஆகப்பெரிய இலக்கியங்களை எல்லாம் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த மகான் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர். நான் அழிஞ்சு போயிருக்கோம். பாரதி தமிழுக்கு புது அணிகலனை போட்டினான். தமிழ் தாத்தா உவேசா அது ஏற்கனவே இருந்த அணிகலன்கள் மங்கி இருந்தது இல்லையா, அதை துளக்கி மறுபடியும் அதே தமிழ் தாய்க்கு அணிவித்தாருங்கிறான். புரிதுன்னு நினைக்கிறேன். ஆகச்சிறந்த தொண்டினை தமிழ் தாய்க்கு செய்த, தமிழ் சமூகத்துக்கு செய்த பெருந்தகை நம்முடைய தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள். அவருடைய தாத்தா அவர் இளமையதா இருக்கும் போது, சாமிநாதா நீ இங்கிலீஷ் படிச்சுக்க, லோகத்துல நல்லா வாழலாம், சமஸ்கிருதம் படிச்சுக்கோ, மேல் உலகத்துல நல்லா வாழலாம், நம்மால தமிழ் படிச்சா 2 லோகத்திலையும் நல்லா வாழலாம்னு போயிட்டோம். அந்த பெருந்தகைக்கு தான் ஒரு இடம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சுவடி இந்த வீட்டுல இருக்குன்னா நேரடியா போய் நடந்து அந்த சுவடியை கொடுங்க, நான் அச்சு பதிப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது எளிது. எங்க இருக்குன்னு தெரியாமல் கால் செருப்பும் இல்லாது நடந்து 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 அந்த பயணத்தில் சொல்லாமல் கண்ணும் ஜடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் பசிச்சலும் சோறு கிடைக்கமே எண்ணி எண்ணிங்கிறான் பாருங்க. எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுங்கிறான் பாருங்க. அப்படி என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் நண்பர் வீடு பெரிய பணக்கார வீடு. அப்ப என்னன்னா, அவங்க சாப்பிடு சாமிநாதன் சொல்லல, ஏன்னா அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போறாரு, அங்க போய் சாமிநாதன் சாப்பிட்டுக்குவாருன்னு அவங்க சோறு போடல. அங்க இருந்து இங்க வராரு, அவர் வீட்டுல இருந்து வராரு, வரும்போதே ஐயர் சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு இவனும் போடல. ஆனா வெக்கத்தை விட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க கேட்காம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடந்து ஒவ்வொரு சுவடியா எடுத்து அதை அச்சிலை ஏற்றி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். அவன் ஏன் போற்றப்படல? திருக்குறள் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் ஹாரிங்டன் இடத்திலே அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து, அவர் அங்கிருந்து எல்லிஸ் கிட்ட கொடுத்து அது அச்சில் ஏற்றி வருது. ஒரு ஆகப்பெரிய பணியை செய்த நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் ஏன் போற்றப்படவில்லை? அவன் பறையன் என்பதாலும் தமிழன் என்பதாலும். நம் தாத்தா உவேசா ஏன் போற்றப்படவில்லை? இவன் ஐயன் என்பதால். நாம ஏன் போற்றோம்? அது எந்த காரணத்தால் நீ நிராகரிச்சியோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் அவரை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். அந்த தமிழ் தாத்தனுக்காக ஆகச்சிறந்த காப்பியம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை, சிறந்த காப்பியம். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. என சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகி 3 பேரரசுகளை இணைத்த காப்பியம் சிலப்பதிகாரம். அந்த காப்பியம் அழியாது இன்று நம் கைகளிலே இருக்கிறது என்றால் காரணம் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். அவரை பெருமையோடு போற்றுவதற்காக அவர் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் உடன் பிறந்தார்களிலே ஒரு இடம் அவனுக்கு தேர்தலில் போட்டினாங்க. இந்த மொத்த பிராமணரை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க, நான் கொடுக்குறோம். மயிலாப்பூர்ல நிறுத்திருக்கேன் என் தம்பிய,
ஒரு பிராமணர் கூட இங்க இல்ல, எல்லாம் போயிட்டாங்க வெளிநாட்டு. அப்ப ஏன் நிறுத்துறா சீமான்? என் பிறவி கடமை செய்கிறேன். போட்டா போடு, போலன்னா போ. இது ஐயனா பறையனா என்று பார்த்தால் நான் தோற்று விடுவேன். என் சத்தியம் செத்து விடும். என் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை கவனி, கருத்தியலை, கோட்பாட்டை, தத்துவத்தை. எப்படியாவது இந்த நிலத்தை, இந்த அநீதி அரசியலை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற துடிப்பை, தவிப்பை அதைப்பார். சாதி எதுக்கு பார்க்கிறார்? சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை, எங்கள் சிந்தனையை. பைந்தமிழ் பற்றாளன் நம்மளுடைய பாட்டனர் பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். மேடைக்கு பேச கூப்பிடும் போது நீங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுவீங்க, நான் வரமாட்டேன், கேட்க என்னால முடியாது, அதனால உங்க கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று மறுத்தார். தமிழ் உயர்தனிச்சம்மல் 1901 மதுரையில மே 24 நம்முடைய பாட்டன் பாஸ்கர சேதுபதி தலைமையிலே இன்னொரு பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர் முன்னிலையிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார். அந்த தமிழ்ச்சங்கத்திலே செந்தமிழ் என்று திங்களேடு ஒரு நாளேட்டை தொடங்குகிறார். அது திங்களேடு ஒரு மாதத்துக்கு ஒரு வர ஒரு நாள் 7 அந்த செந்தமிழ் ஏட்டிலே எழுதிய முதல் கட்டுரை நம்முடைய பாட்டன் பைந்தமிழ் பற்றாளன் பரிதிமார் கலைஞர் தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதை உரிபட பதிவு செய்கிறார். ஏன் உயர்தனி செம்மொழி? உலகிலே எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உயர் தனி செம்மொழி. ஆங்கிலத்தில் 500க்கும் மேற்பட்ட 20 விழுக்காட்டு சொற்களை என் மொழி கடன் கொடுத்திருக்கிறது. இந்த நிலத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு. அவனுக்கு சினிமா தான், பிக்சர் தான், எங்களுக்கு திரைப்படம். அவனுக்கு எல்லா ஊர்லயும் இது மைக் தான், எங்களுக்கு ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கர் தான், எங்களுக்கு ஒளி பெருக்கி. எல்லா ஊர்லயும் இது லைட், எங்களுக்கு விளக்கு. டியூப் லைட்னா குழல் விளக்கு. எல்லா ஊர்லயும் இது சேர் தான், எங்களுக்கு இது நாற்காலி. எல்லா லேப்டாப் எங்களுக்கு மடிக்கணினி. எல்லாம் செல்போன் எங்களுக்கு செல்பேசி, அலைபேசி, கைபேசி, இல்ல செல்லிடைபேசி. எல்லாவற்றுக்கும் சொற்கள் இருக்கிறது. அதனால்தான் உயர் தனிச்சமொழி. எம்மொழியினும் துணையுமின்றி இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது என் உயிர் தமிழ், என் தாய்மொழி தமிழ். அதனாலதான் நம்முடைய பாட்டன் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்த மொழி என் மொழி தமிழ். ஏன்? எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ்ச்செங்கல் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்தான். மந்திரம் நிறைமொழி மாந்தன், மறைமொழிதானே மந்திரம் என்பது. தமிழே மந்திரம்டா. அப்புறம் தமிழ் சொல்லி முடிஞ்சு. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். சிவன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பாது கண்டது எளிமோ என்று கண்டது பயிலுமோ என்று செயலை எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்து போட்டான் தமிழ் சங்கத்தில். வாவலன் சிவன் அந்த இறையனானவன் பானபத்திர திருவிழாப்படுத்தல் பண்ணி தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை. ஏன்? தமிழும் அவனும் ஒண்ணுதான். இன்னொருத்தருக்கு அவையே உன் தமிழல்லி பருகவே யான் வந்தேன். என்ன 1, 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டான் வரல. அதான் என் இறைவனின் மொழியடாது. உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி என் மொழி தமிழ். அதனால அவன் உயர் தனி செம்மொழி. எங்களுடைய தாத்தன் தனித்தமிழ் அடிகளா மறைமலை அடிகளினுடைய ஆசான். அவனை முன்னத்தியே பரிதிமார் கலைஞர். அவனை போற்றுவதற்கு பேர பிள்ளைகள் ஒரு இடம் தான். அவன் பேரை சொல்லி ஒரு இடம்.
அடுத்து யாரு? யாருன்னு பாத்தீங்கள? நம்ம பாட்டண்டா. பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறி சமூகமடா, பதறி சமூகமடா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சியவன்டா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்ற எட்டயாபுரத்தில் ஒரு தாய்க்கு இரட்டை பிரசவம்ங்கிறார். ஒன்று புதிய தமிழ், இன்னொன்று பாரதிங்கிறது. ரெண்டு பிரசவம் அந்த தாய்க்கு, ரெண்டு பிரசவம். என்னது? ஒன்னு பாரதி, இன்னொன்னு புதிய தமிழ். இரும்பு பெட்டிக்குள் இருந்த இலக்கியத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறியவன் நீதானேங்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. எப்படி? அமிழ்து இனிதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறாங்க. நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமை மிக்க பெருந்தகை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று. அப்படி என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் காட்டுமிராண்டி. நான் காட்டுமிராண்டி, நீ காட்டுமிராண்டி, இவங்க எல்லாம் காட்டுமிராண்டிகள். அதற்கு முன்பு ஒருவன் பாடுகிறான், அமிழ்து இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுது படித்து பாப்பாங்க. எப்படி தரான்? வணங்கி படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசணும், கொண்டாட்டிட்டு இங்கிலீஷ்ல பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுங்க. எங்க நம்மால் எப்படி தெரியுமில்ல? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனார். டேய், வெறும் தமிழ் இல்லடா, செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். செல்லம்மா கடிதம் எழுதும் போது, வருந்தி கடிதம் எழுதும் போது நம்ம பாட்டன் திருப்பி பதில் கடிதம் பாட்டிக்கு, செல்லம்மா நீ என்ன நினைச்சு வேதனைப்பட்டதுக்கு நல்லா தமிழ் படி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பொண்டாட்டிய தமிழ் படிக்க சொல்றான், இவன் பொண்டாட்டிட்ட இங்கிலீஷ்ல பேசுறான். விளங்குதா ராஜா? அர்த்தமா இருந்தா விளங்குதா? புரியுதா? கடப்பாறை எப்படி கடப்பாறையை வச்சு குத்திரம் பத்தில உச்ச வரைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும். நான் 6 கடப்பாறை வச்சிருக்கேன். நீ பேச்சு பாரு, நான் பரவாயில்லன்னு தோணும். ஒரு தடவை பேச்சு கொடுத்து பாரு, கொன்னு கொலையை அறுத்து விட்டுருவாங்க. அவனை மாறி ஒரு பாவலன் 39 வயதுக்குள்ளே, என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்றார், எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு யுக புருஷனடா. அக்ரகாரத்தில் நின்ற ஒரு இளைஞன் கண்ணனை பாடினான், கர்த்தரை பாடினான், அல்லாவையும் பாடினான். அக்ரகாரத்துல எப்படி பாரு, 1921 இறந்துறான். அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரகாரத்தில் ஒரு இளைஞன் கண்ணனையும் கர்த்தரையும் அல்லாவையும் பாடிய ஒரு பாவனன் உண்டென்றால் இந்த நிலத்திலே பாரதி தான். சொல்றா, இந்த தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் உலகம் போய் சேரல. போன பொழுது போகட்டும், நாளைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு பொழுதும் இல்லை, நாளைக்கு பொழுது உண்மை சத்தியம். அதை நான் என்ன பண்ணுவேன், நீ பாரு, உலகம் பூரா தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் ஒண்டி சேர்ப்பேன். இல்லைன்னா என் பேரை மாத்தி வைங்கடாங்கிறான். இப்ப நான் என்ன செய்யணும்? அவன் பேரை உலகம் பூரா பாரதியை கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா என் பிறவி பிழையாயிருக்கும். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தையே உருவாக்கியவன் மகா கவிஞன். அவன் காலத்தையே உருவாக்குவான். விடுதலை அடையல நாடு, அவன் இறந்து 26 வருஷம் கழிச்சு தான் விடுதலை அடையுது. ஆனா அவன் அடைகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. அவன் அடங்கிட்டான்டா ஒரு நாட்டை. எப்படி? தமிழ்நாடுன்னு இவர்கள் பேர் வைக்கவில்லை,
கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதிர்ந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணிமாறம் படைத்த தமிழ்நாடு. பாடிக்கிட்டே வாரா. காவிரி தென்மண்ணை பாலாறு, தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. ஓடா. அதுக்கு பிறகு கால ஞானம் தீர்க்க தரிசனம்டா. இந்த பாரி இந்த மலைகளை வளர்த்த இந்த மண்ணை மலையெல்லாம் கொள்ளையடிப்பான்னு அவனுக்கு தெரியல. அன்னைக்கே அழுகிறான்டா. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமா, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெள்ளமோங்கிறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கருக திலவரமோ கண்ணீரால் காத்தோம்ங்கிறான். இந்த சுதந்திர பயிரை இங்க எங்க பயிர் இருக்கு? ஒரு மயிரும் இல்லை, எல்லாம் போச்சு, தட்டி திண்டு போயிட்டு. எப்படி பாடுற அவனு? அவன் பேரனுக்கு சொல்றான். எப்படி சொல்றான் பேரனுக்கு? கர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் புரியாமோ, கர்ம விலங்குகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். கர்மம் வெல்லும்டா நில்றாங்க. நான் ஒண்ணு புதுசா கொள்கை சொல்றான். உடலினை உறுதி செய், ஏறுவோம் நட, நேர்பட பேசு, செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், சீருவோர் சீரு ஆண்மை தவறே, ரவுத்திரம் பழகு, வெடிப்புற பேசுங்க. எப்படி சொல்றா? எப்படி? வீரியம் பெருக்கு. வீரியம் எப்படி? வீரியம் பெருக்கு. போட 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடா, வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒண்ணும் பேசல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதுல பேசுறானடா. காரணம் என்னப்பா? நான் இல்லப்பா, 1/2 கிலோப்பா, 1/2 கிலோப்பா. அவன் போடுறான், அவன் போடுவான். விடிய விடிய இதே வேகத்துல பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். முழங்காங்கிறான், முழங்குடாங்கிறான் அவன். சங்கே முழங்குங்கிறான் அவன். பாரதிய சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா. பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்கிறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 237 அவனோட. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாக்கிலே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பானடா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் தன் இறையடி நிழலே. என்ன சொல்லியிருக்குதுங்க? இது என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம், 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்புறது எப்படிது? கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்காதற்கு தக. அப்ப என்னங்க இதுக்கு பொருள் தேடுது? அதை வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல போயிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார், அஞ்சு எஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. அவனை பாடிட்டார். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நினைந்திடனும் வெறுக்குதில்லையேங்கிறான். எது? கஞ்சி குடிப்பதற்குள்ளார் அது காரணமும் இவையனும் அறிவும் விழாருங்கிறான். கஞ்சி குடிக்கிறது வழி இல்ல, அதன் காரணம் இவையனும் அறிவும் விழார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பதிவு வித்து உயிர் துடி விட்டு துஞ்சி மடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க ஒரு வழி இல்லையான்னு நான் பாரதி அவன் பேரை வந்துட்டேன். ஒரே வழிதான், விவசாயிக்கு போட்டு ஓட்ட போய் துயர் தொடங்கி. என்ன போடுவேன். எங்க போயிட போற நீ? எங்க போ? தப்பிக்க முடியாதுப்பா, தப்பிக்க முடியாது. நான் உன்னை சுத்தி வளைச்சு வச்சிருக்கேன், தப்பிக்கவே முடியாது. நீ
மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமம் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். நீ என்னை தேடுவ. இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஆகச்சிறந்த அரசியலை தாண்டி, கோட்பாடு தத்துவத்தை தாண்டி, மானுட நேயம் உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியலை தாண்டி எவனும் இந்த நிலத்தில் அரசியலை முன்வைக்க கிடையாது. எவனும் ஆள் கிடையாது. நாங்க பேசுற அரசியலை நீ பேச ஆரம்பிக்கவே 50 ஆண்டுகள் ஆயிடும். இவங்களுக்கு நமக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருக்கு. சரித்திர தேர்ச்சி கொள்ளுங்கிறான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் நல்ல அம்பேத்கர். அதை எப்படி சொல்றாங்க? சரித்திர தேர்ச்சி கொள்ளடா, சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேன். பயப்படாது. நீங்க ஒரு பெருசா தத்துவம் எல்லாம் வகுத்து இல்லை. பட்டு பண்ணி தான் என்னப்பா செய்வதை துணிஞ்சு செய்யடா, சொல்றத தெளிஞ்சு சொல்ற, குழப்பாதரா. இப்ப ஏன் தனிச்சு நிக்கிறான்? கொள்கையில் தெளிவு, குழப்பம் இல்லா முடிவு. அதான் எங்க கோட்பாடு. இவங்களை ஒழிக்காம நல்லாட்சி என்பது ஒரு சொல்லாட்சி ஆயிப்போம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான் எங்களுடைய புரட்சி பாவனை. எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி அப்படிதான் சொல்லணும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான். அந்த என் பாட்டனுக்காக ஒரு இடம் தான், 234 இடம் தான். ஆனால் அவனை பெருமைப்படுத்த ஒரு இடம். அடுத்து யாரு? வீர முரசு, விடுதலை போராட்ட வீரன், நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவா. அரசன் பிரபு மேற்கு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில பிரிக்கிறான். அதை எதிர்த்து முழக்கமிட்ட பெரிய வீரன் நம்முடைய பாட்டனார் சுப்பிரமணியம் சிவா. தர்ம பரிபாலன ஜமாஜம் என்று திருவனந்தபுரத்துல தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்கி முழக்கமிடுறார். விடுதலைக்கான முழக்கத்தை பேச பெரிய பேச்சாற்றல் கொண்டவனாலதான் வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படும். வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படும். அங்க பேச ஆரம்பிச்சவன அவனை நாடு அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடாது, அந்த கேரளாவில் இருக்கக்கூடாதுன்னு வரைக்கும். அங்கிருந்து இங்க வரும்போது இங்க ஒரு பாட்டை இருக்கான், நம்ம பாட்டை. யாரு? செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனாரு. அவருடைய சுதேசி கப்பல், அந்த இயக்கம் அந்த இயக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது. சுதேசி கப்பல் இது. அதோட நட்பு பாராட்டி எப்படி சொல்றது, அப்படி ஒரு ரத்த உறவாயிடுறாங்க 2 பேரும். இவங்க 2 பேருக்குமான விடுதலை நெருப்பிலே நெய்யை ஊற்றிக்கொண்டு